ஹாய் ஹாய் சொல்லுங்க. சாப்பிடுறோம். என்ன சாப்பாடு வைக்கிறோம் நம்ம வீட்டுல இன்னைக்கு? இன்னைக்கு அமாவாசை இல்ல, அதனால நம்ம வீட்டுல சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம் அதான். தடபுடலான சாப்பாடு. தயிர் சாதம் அது டேஸ்ட் தான். டைப் சாங் சாப்பிடுறா எனக்கு பசியே இல்ல. மலையா? அப்புறம் அம்மா சொல்றதெல்லாம் கொண்டு வந்துச்சா? நீங்க எந்த அமாவாசை கும்பிடுறீங்க? நான் கும்பிட்டா நீ கும்பிட்டா ரெண்டு பேரும் யார் கும்பிட்டாரு? அதெல்லாம் தப்பு. ஏன் அப்படிலாம் செய்யவே கூடாது. என்ன செய்ய? அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற என்ன? வெறும் சாம்பாரோட முடிச்சுட்டாரா? என்ன செஞ்சிருக்கா? ரசம், சாம்பார், ரசம், தயிர், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம். அவ்வளவுதானா? நாங்க சின்ன சாப்பாடு தான், பெருசெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வேலைக்கு தாங்க. இதையே 3 வேலைக்கு வச்சு சாப்பிடல நம்ம. ஓ, காலையில ஏதோ வடலாம் சுட போறோம்னு சொன்னா நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்கல. அமாவாசை ஃபேமஸ் ஆல்ரெடி அமாவாசை. அப்படியா? தெரியலையே. ரோட்ல எல்லாம் சொன்னாங்களா? அப்புறம் ஏன் நீ பூ கொடுத்துல எனக்கு? இன்னைக்கு பூ வந்து நீங்க கம்மியாதான் வாங்கணும். பூ நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல. வேற உடம்பு வலிக்குது, உடம்பு சரியில்லை. உடம்பு வலிக்குது இல்ல, கை வலிக்குது. கை வலிக்குதுன்னு சொன்னால நேற்று வீடியோல சொன்னேன் கை வலிக்குதுங்க அப்படின்ட்டு. அதனால உங்களுக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் கொடுத்தாச்சு. நீங்க ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமா, என் பேதான் 3 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நான் ரெஸ்ட் எடுக்கணும்? நிறைய வேலை. ஜாமான் சாப்பிட்டதெல்லாம் விளக்கி வைக்கணும், துணி எடுத்து மடிச்சு வைக்கணும், திரும்பி வீடெல்லாம் கூட்டணும். ரொம்ப வேலை இருக்கு. சரி, எல்லாரும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் அமாவாசை எல்லாருமே எடுத்தீங்களா? எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, எடுக்கிறவங்க எடுப்பாங்க. வருஷப்பிறப்பு வேற வருது ஊத்துறா. வருஷப்பிறப்புல வந்து அவங்கவுங்க வந்து நிறைய வந்து அவங்கவுங்க பழக்கத்தெல்லாம் மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ என்ன ஒருத்தர் உப்பா இருக்கிறதுனா நீ மாத்திக்கலாம். என்கிட்டலாம் ஒரு விஷயமும் இல்லைங்க, நான் மாத்திக்கிறதுக்கெல்லாம் அவ்வளவுக்கு. அப்படி சொல்லாத. எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். மாத்திக்கணும் சொல்லணும்னா தப்பு. நான் அது என்ன கேட்டாலும் தெரியும். நீ நான் மாத்திக்கணும்ட்டு நான் வந்து ஒன்ன கேட்கணும், நீ வந்து என்ன கேட்கணும். சொல்லுங்க, நான் என்ன மாத்திக்கணும் நீங்க சொல்லுங்க. உண்மையை சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. நீ வந்து போன் பேசுறத வந்து அவாய்ட் பண்ண சொல்லணும். அதுதான் மெயின் பிரச்சனை. 24 நாள் கேட்டாலும் அவன் தங்கச்சி கிட்டே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் தங்கச்சி 2 பேர்ட்டி மாத்துக்கட்டுல போன் பேசிட்டே தான் இருக்கிறான். நீங்க வெளில போயிருக்கீங்க, நான் வீட்டுல தனியா இருக்கேன். நான் யார்கிட்ட பேசுறது? 24 மணி நேரம் நான் டிவி எப்படி பாத்துட்டு இருக்கிறது? பேசினா போன காது வலிக்காதாங்க. குட்டி கீழே வச்சுட்டாங்க பேசுவேன். நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன், காதை வச்சுட்டு பேச. ஒண்ணு சமைப்பேன், இல்ல நான் பூ கட்டுவேன். நான் சும்மா உட்கார்ந்துருந்தா இதை காதுலயே வச்சுட்டு இருக்கேன். அப்பெல்லாம் வந்து நம்பி போயிடுச்சு. நீ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து இலையில வச்சிருக்கலாம். இல்ல அப்பளம் வைக்கும்போது நம்பந்து போச்சு அப்பளம். அதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறதுல எந்த விஷயமும் கிடையாதுங்க. இவர்கிட்ட நிறைய இருக்கு, நான் லிஸ்ட் போட்டுமா? கோவப்படக்கூடாது, படன்னு பேசக்கூடாது. ஒருத்தவங்களை பேச விட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். சரி. அப்புறம் வந்து எப்படி சொல்றது, ஒரு விஷயம் ஒண்ணு நினைச்சா செஞ்சோம்னா இவரை பொறுத்த வரைக்கும். ஆமாங்க, நான் வந்து ஒண்ணு நினைக்கணும், என்ன சொல்லுவேன், ஒண்ணு நடக்கணும்னா அந்த டக்குன்னு முடிச்சிருவாங்க. நினைச்சது வந்து டக்குன்னு முடிக்கணும். அது யோசிச்சு பார்த்து செய்யலாமா? தப்பாலாம் எதுவும் நினைக்க மாட்டேங்க. நல்ல விஷயம் தான் நினைப்பேன். நல்ல விஷயம், வீட்டுக்கு நல்ல இதாவது நல்ல பொருளை தான் வாங்கணும்னு நினைப்பேன். நினைச்சா ஏன் யோசனை பண்ணிருக்கோம். கையில காசு இருக்குமா டக்குன்னு வாங்கி தெரியல. அதுதான் யோசனை பண்ணி முடிவு எடுக்க மாட்டேங்க. நான் யோசிப்பேன், நான் நிறைய யோசிப்பேன். ஒரு 10 ரூபாயா இருந்தாலும் இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிப்பேன். அவர் அப்படி கிடையாது. அந்த மாதிரி என்கிட்டலாம் மாத்திக்க விஷயம் கிடையாது. நான் வந்து இந்த வருஷம் வந்து கோவம் அதிகமா வருது எனக்கு. டீ குடிக்கிறது ஆமாங்க, நான் கடையில இருந்து அதிகமா டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் சொல்ற மாதிரி அதுவும் மாத்திக்கலாம். இவ்வளவு பாருங்க, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னது இவர் ஏதாவது நான் ஆமா இதெல்லாம் இல்லன்னு சொன்னாரான்னு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து இயல்பு. இயல்பு இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வச்சுங்களா, நான் வந்து வேலை செய்யறேன். வேலை செஞ்சிருக்கேன். கடையில 4 கஸ்டமர் வருவாங்க என்கிட்ட வந்து. ஒருத்தவங்க வந்து நான் மாலை விற்கிறேன், வியாபாரம் பூக்கடை வச்சிருக்கேன்.
ஒருத்தவங்க வந்து மாலை விற்க வராங்க, அவங்க வந்து ரேட் நான் ஒரு ரேட்டு சொல்லுவேன், அவங்க ஒரு ரேட்டு கம்மியா கேட்பாங்க, அதாவது டென்ஷன் வரும். அதே மாதிரி கரெக்டா டைமுக்கு சாப்பிட முடியாது, அந்த நேரத்துக்கு வந்து டீ தான் குடிப்போம். இதெல்லாம் வந்து இவங்க வந்து வீட்டுல இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றும் தெரியல. நான் கையில இருக்கிறனால எனக்கு வந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா டீ குடிக்கிறதுனால சொல்ற மாதிரி தப்பு தான். ஆனா பசி நேரத்துக்கு சாப்பிட்டுருவோம். சரி சாப்பாடு அப்படின்னா சாப்பிட்டுருக்கலாம், அதை சாப்பிட்றது இயல்பு தான். இருந்தாலும் கோவத்தை வந்து மெயினா கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதானே எனக்கு அவ்வளோ மைனஸ். கண்டிப்பா இந்த வருஷத்துல இருந்து இந்த புது வருஷத்துக்கு வந்து கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஒண்ணு சொல்லிக்க நிறைய இல்லை. நான் எப்போதும் இருந்த மாதிரியே இருந்தாலே எனக்கு சந்தோஷம். சரிங்க, ஓகே. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா பசங்களுக்கு? பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காங்க போயிட்டு. நாங்க எப்போதுமே நியூ இயருக்கு சரி, வருஷப்பருப்பு சித்திரை வருஷப்பருப்பும் தெரியும். பசங்களுக்கு நம்மளும் ட்ரெஸ் எடுப்பேன். அதனால எல்லாருக்குமே புது ட்ரெஸ். எனக்கு வீட்டுல இருந்தது, இவருக்கும் ஒரு ஷீட் ஒன்று இருந்தது. பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து வைப்போம். செமையாங்க. இப்போ வந்து நான் போனதுனால கிறிஸ்துமஸ் ட்ரெண்டிங்கா, அதனால நல்லா இருந்தது ட்ரெஸ். ஷர்ட் பேண்ட் எல்லாம் எடுத்தேன், நல்லா இருந்தது. சரி அவ்வளவுதாங்க. ஓகேங்க, நாங்களும் சாப்பிட்டு ஓகே. எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து இந்த புது வருஷத்துல வந்து அவங்கவுங்க ஒரு கெட்ட ஹேபிட் இருக்கும், அதை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணுங்க. நானா சொல்றேன், நானும் ட்ரை பண்றேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஆமாங்க, நீங்களும் அவர் சொன்ன மாதிரி செஞ்சு எல்லாரும் வருஷம் பிறக்கிறதுனால நம்ம புது மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோளை வருஷத்தை எடுத்துக்கோங்க. அந்த நம்ம எடுத்துக்கிட்ட கண்டிப்பா நல்லா இருக்கும். அதை செய்யுங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ட்ரெஸ் போடுங்க வருஷம் பிறப்பதுமா. அதனால ஓகேங்க, இந்த வீடியோ பண்ணுங்க. நாங்க உங்கள்கிட்ட இன்னைக்கு நாங்க யதார்த்தமா சாப்பிட உட்காந்தோம். சரி பேசுவோம்னு சொல்லிட்டு பேசணும். ஓகேங்க, பாய். ஓகேங்க, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லைக் கொடுங்க. ஓகேங்க, பாய். நாங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போறோம் கொஞ்ச நேரம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, பாய். பாய்.